Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 47. அன்று காலை பிலிப்பின் மேனேஜர் வில்லியமுக்கு ஃபோன் செய்தாள் லாரா. குட் மார்னிங் மிஸ்டர் வில்லியம். குட் மார்னிங் மிஸ் லாரா. என்ன விஷயம் மேடம்? இந்த வாரம் மிஸ்டர் பிலிப்பின் இசை நிகழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? எக்கச்சக்கமான நிகழ்ச்சிகள் இருக்கிறது அவருக்கு. நாளை இரவு ஆம்ஸ்டர்டாமில் இருப்பார். அங்கேருந்து மிலானுக்கும் வெனிஸ்க்கும் போகிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்ச்சி என்று சொல்லட்டுமா? வேண்டாம் தேங்க்ஸ். சும்மா தெரிந்து கொள்வதற்காக தான் கேட்டேன். நல்லது மேடம். ஃபோனை வைத்துவிட்டு ஹவர்டின் அறைக்கு சென்றாள் லாரா. ஹவர்ட், நான் ஆம்ஸ்டர்டாம் போக வேணும். ஆச்சரியத்துடன் அவளை நிமிர்ந்து நோக்கினாள். அங்கே அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்? ஏதோ ஐடியா தோணுச்சு என்று மழுப்பலாக பதிலளித்தார் லாரா. நிச்சயம் பண்ண பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். ஓஹோ, எதுக்கும் நம்முடைய ஜெட் விமானத்தை ரெடியாக இருக்க சொல்லுங்க. என்ன அதை லண்டனுக்கு அனுப்பியிருக்கிறியா நீ? நினைவில்லையா? நாளைக்கு இங்கே வந்துவிடும்படி அவர்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கே புறப்படலாம்னு பார்க்குறேன் என்றாள் லாரா. தன் குரலில் தொனிக்கும் அவசரம் அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. சரி, பொதுவான பயணிகள் விமானத்திலே நான் போகிறேன் என்று கூறிவிட்டு தன் அலுவலகத்துக்கு திரும்பினால் கேத்தியை கூப்பிட்டான். ஆம்ஸ்டர்டாம் கிளம்பும் முதல் விமானத்தில் எனக்கு ஒரு டிக்கெட் வாங்க. இதோ மேடம். ஹவர்ட் கவலையுடன் கேட்டான். நீ திரும்பி வர நாளாகுமா இல்லை சில மீட்டிங்கில் இருக்கீங்க? 2 நாளில் திரும்பி விடுவேன். நான் வேண்டுமா கூட வரட்டுமா? தேங்க்ஸ் ஹவர்ட், இந்த தடவை வேண்டாம். வாஷிங்டனில் என் நம்பர் ஒரு செனட் உறுப்பினராக இருக்கார். அவரிடமிருந்து ஒரு தகவல் கிடச்சிது. இப்போது கட்டிடங்களுக்கு தர பல வரி சலுகைகளை நீக்க போகிறாங்களாம். அதுக்கு ஒரு மசோதா கொண்டு வர போகிறாங்களாம். முட்டாள்தனம் என்றால் லாரா. அப்படி ஒரு சட்டம் வந்தால் ரியல் எஸ்டேட் துறை முடமாயிடும். ஆமாம், அந்த மசோதாவை எதிர்க்க போவதாக என் நண்பர் சொன்னார். அவர் மட்டும் இல்லை, ரொம்ப பேர் எதிர்ப்பாங்க. ஒரு நாள் இந்த சட்டம் நிறைவேறாது என்று லாரா ஆறுதல் கூறினார். முதலாவதாக அவள் பேச்சை முடிக்கும் முன் அவளுடைய சொந்த டெலிஃபோன் மணி அடித்தது. அதை விரித்து நோக்கினால் மறுபடியும் அது அடித்தது. எடுத்து பேசல நீ என்று ஹவர்ட் கேட்டான். அவள் நாக்கு உலர்ந்திருந்தது. இல்லை. ஃபோன் செய்தவர் பால் மார்ட்டின் தான். மணி அடிப்பதை 10-12 தடவை வரை கேட்டுவிட்டு ரிசீவரை வைத்தார். லாராவை பற்றியே சிந்தனை செய்தவாறு வெகு நேரம் உட்கார்ந்திருந்தார். கொஞ்ச நாளாகவே அவள் விட்டேற்றியாக இருப்பதாக, ஒட்டுதல் இல்லாமல் விலகி இருப்பதாக அவருக்கு தோன்றியது. அவளுடைய வாழ்க்கையில் வேறு எவரேனும் நுழைந்திருப்பார்களோ? இருக்கக்கூடாது என்று எண்ணிக்கொண்டார். அவள் எனக்கு சொந்தமானவள், என்றென்றைக்கும் எனக்கு சொந்தமானவள். ஆம்ஸ்டர்டாம் விமான பயணம் இனிமையாக இருந்தது. முதல் வகுப்பு இருக்கைகள் விஸ்தாரமாக வசதியாக அமைந்திருந்தன. ஊழியர்கள் மிகவும் பிரியமாக உபசரித்தார்கள். ஆனால் லாராவிற்கு இருப்பு கொள்ளாததால் எதுவும் சாப்பிடவோ குடிக்கவோ பிடிக்கவில்லை. என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் என்று அவள் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள். யாரும் கூப்பிடாமலே நான் பாட்டுக்கு ஆம்ஸ்டர்டாமுக்கு போகிறேன். அவருக்கு என்னை பார்க்கக்கூட நேரம் இருக்குமா இருக்காதோ? அவரை துரத்தி கொண்டு ஓடுவதால் இருக்கும் வாய்ப்பு கெட்டு போய்விடும். ஆனால் இனி அதை பற்றி யோசித்து பயனில்லை. காலம் கடந்து விட்டது. ஆம்ஸ்டர்டாமின் அழகிய ஹோட்டல்களின் ஒன்றான கிராண்ட் ஹோட்டலுக்கு சென்றால், உங்களுக்கு ரொம்ப அருமையான ஸ்வீட் தர்றோம் மிஸ் லாரா என்று கூறி அழைத்து சென்றார் ஹோட்டல் மேனேஜர். நன்றி. இன்று மாலை பிலிப் ஆட்லரின் பியானோ நிகழ்ச்சி இருப்பதாக கேள்விப்பட்டேன். எங்கே நடக்கிறது தெரியுமா? அதற்கு ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ண வேண்டும். மகிழ்ச்சியோடு சேர மேடம். ஸ்வீட்டுக்குள் நுழைந்ததுமே டெலிஃபோன் பண்ணி அடித்தது. கூப்பிட்டது ஹவர்ட் தான். பயணம் சௌகரியமாக இருந்தாலாரா? ஓ தேங்க்ஸ். உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக கூப்பிட்டேன். நமது 7வது அவென்யூ மனை பற்றி 2 பேங்க்குகளில் பேசினேன். சரி. அவன் குரலில் உற்சாகம் ததுப்பிது. நமக்கு உதவி செய்வதற்கு துள்ளி குதிக்கிறாங்க. லாராவுக்கு மகிழ்ச்சி பிடிபடவில்லை. நான் தான் அப்போதே சொன்னேனே, இது பிரமாதமான திட்டமாக அமைய போகிறது பாருங்கள். உடனே ஆர்கிடெக்டுகள், மேஸ்திரிகள், நம்முடைய கட்டிட வேலை மேற்பார்வையாளர்கள் எல்லாரையும் கூட்டி பேசுங்க. கிடுகிடு என்று வேலை நடக்க வேண்டும். நல்லது, நாளைக்கே உன்னை கூப்பிட்றேன். ரிசீவரை வைத்தாள் லாரா. ஹவர்டை பற்றிய எண்ணத்தில் அவள் சிந்தனை மூழ்கியது. இத்தனை அருமையான மனிதர். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. என்னுடைய காரியம் என்றால் எப்போதும் முன்னிற்கிறார். அவருக்கு ஏற்றவளாக அருமையான பெண் ஒருத்தியை படிக்க வேண்டும். பியானோ நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு முன்னால் இருக்கை கொள்ளாமல் தவிப்பது பிலிப்புக்கு வழக்கம். அன்று காலை ஆர்கெஸ்ட்ரா குழுவிடம் ஒத்திகை பார்த்தான். பிறகு லேசாக பகல் உணவு சாப்பிட்டான். புத்தியை வேறு எதிலாவது செலுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு இங்கிலீஷ் சினிமாவுக்கு போனான். ஆனால் படம் பார்த்து கொண்டிருந்த நேரம் பூரா அன்று மாலை வழங்கப் போகும் இசைதான் அவன் உள்ளத்தில் நிரம்பி நாற்காலியின் பிடியில் தாளமிட்டு கொண்டிருந்தன. அடுத்த நாற்காலியில் அமர்ந்திருந்த நபர், என்னது சகிக்க முடியாத சத்தம், நிறுத்த என்றார். மன்னிங்கள் என்றான் பிலிப் மரியாதையுடன். பின்னர் எழுந்து தியேட்டரை விட்டு வெளியே வந்தான். ஆம்ஸ்டர்டாம் வீதிகளில் திரிந்தான். மியூசியத்தை பார்வையிட்டான். பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பொட்டானிக்கல் கார்டனில் சுற்றினான். கடை வீதியில்
இருந்த அங்காடிகளை வெளியில் இருந்து பார்த்தபடியே நடந்தான். மாலை 4 மணிக்குள் சிறிது தூக்கம் போடலாம் என்று தன் ஹோட்டலுக்கு திரும்பினான். தன் ஸ்வீட்டுக்கு நேர் மேலே உள்ள ஸ்வீட்டில் லாரா தங்கியிருப்பது அவனுக்கு தெரியாது. 7 மணிக்கு ஆம்ஸ்டர்டாமின் புகழ்பெற்ற இசை மண்டபத்தை அடைந்து கலைஞர்களுக்கான வாயிலில் நுழைந்தான். கூட்டம் நிரம்பி வழிந்தது. மேடைக்கு பின்புறம் இருந்த அறையை அவன் அடைந்ததும் அரங்கத்தின் நிர்வாகி தலைதறிக்கும் உற்சாகத்துடன் வேகமாக ஒழிந்தார். அவ்வளவு டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டன மிஸ்டர் பிலிப். ஏராளமான பேர் டிக்கெட் கிடைக்காமல் திரும்பி போய்விட்டார்கள். நீங்கள் மட்டும் இன்னும் 2 நாள் தங்க முடிந்திருந்தால். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே பல நிகழ்ச்சிகள் ஒப்பந்தமாக இருக்கிறது. அடுத்த வருஷம் நீங்கள் இங்கே வருவதற்கு உங்கள் மேனேஜர் மிஸ்டர் வில்லியமிடம் பேசுகிறேன். அவர் பேசுவது எதுவும் பிலிப்பின் காதில் விழவில்லை. நடக்கவிருக்கும் நிகழ்ச்சியிலே அவன் மனம் ஒன்றி போயிருந்தது. அரங்க நிர்வாகி கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு அவன் தன் பேச்சை கவனிக்கவில்லை என்று புரிந்து கொண்டு தோளை குலுக்கியவாறு வெளியே போய்விட்டார். தான் வாசிக்கப் போகும் சங்கீதத்தை மனதுக்குள் திரும்ப திரும்ப அசை போட்டு கொண்டான் பிலிப். அரங்கத்தின் ஊழியர் ஒருவர் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்து, மேடையில் எல்லாரும் தயாராக இருக்காங்க மிஸ்டர் பிலிப் என்று தெரிவித்தான். நன்றி. நேரம் வந்துவிட்டது. பிலிப் எழுந்து கொண்டான். கைகளை நீட்டி பார்த்து கொண்டான். அவை லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தன. பியானோ நிகழ்ச்சியை தொடங்கும் முன் எப்போதும் இப்படித்தான் ஒரு தவிப்பு. அவனுக்கு மட்டுமல்ல, மாபெரும் பியானோ கலைஞர் எல்லாருக்குமே இப்படித்தான். வயிற்றை பிசைந்தெடுத்தது. இதயம் தட் 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 என்று அடித்து கொண்டது. இந்த வேதனை ஏன் தான் ஒவ்வொரு முறையும் ஏற்கிறேனோ என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஏன் என்பது அவனுக்கே தெரியும். அறையில் இருந்த நிலை கண்ணாடியில் கடைசியாக ஒரு தடவை பார்த்து கொண்ட பிறகு வெளியே வந்தான். நீண்ட தாழ்வாரத்தின் வழியே நடந்து மேடைக்கு செல்லும் 32 படிகளில் ஒவ்வொன்றாக இறங்கினான். பியானோவை நோக்கி அவன் நடக்கையில் ஒளி விளக்கு அவன் மீது வெளிச்சத்தை பாய்ச்சிற்று. கைத்தட்டல் மெல்ல ஆரம்பித்து இடி போல வளர்ந்தது. பியானோவின் முன்னே அமர்ந்தான். மந்திரம் போட்ட மாதிரி உடனே தவிப்பு மறைந்தது. தனக்குள்ளே வேற யாரோ ஒருவர் அமைதியும் அமெரிக்கையும் கொண்ட ஒரு புதிய நபர் பிரவேசித்து தன்னை முற்றிலும் ஆக்கிரமித்து கொள்வது போல உணர்ந்தான். பியானோவை இசைக்க தொடங்கினான். அவையினரில் ஒருத்தியாக லாரா உட்கார்ந்திருந்தாள். மேடைக்கு பிலிப் வந்ததுமே அவளுக்குள் ஒரு பரவசம் உதித்தது. இவரிடம் ஒரு வசிய சக்தி இருக்கிறது. இவரை நான் மணக்கப் போகிறேன் என்று எண்ணினாள். ஆம், எனக்கு அது நிச்சயமாக தெரிகிறது. இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தால் பிலிப்பின் இசை வெள்ளத்தில் மூழ்கலானாள். இசை நிகழ்ச்சி வெற்றிகரமாக அமைந்தது. கிரீன் ரூமை பிலிப் திரும்ப அடைந்தபோது அங்கே கூட்டம் நிரம்பி வழிந்தது. அங்கே வரும் கூட்டத்தை 2 வகையாக பிரிக்க கற்றிருந்தான் பிலிப். ஒரு வகையினர் ரசிகர்கள், இன்னொரு வகையினர் சங்கீதக்காரர்கள். ரசிகர்கள் எப்போதுமே உற்சாகமாக பாராட்டுவார்கள். சங்கீதக்காரர்கள் நிகழ்ச்சி வெற்றியாக அமைந்தால் அன்பாக பாராட்டுவார்கள். தோல்வியாக அமைந்தால் ரொம்ப ரொம்ப அன்பாக பாராட்டுவார்கள். ஆம்ஸ்டர்டாமில் பிலிப்புக்கு ஆர்வமுள்ள ரசிகர்கள் நிறைய இருந்தார்கள். அன்றைய தினம் அவர்கள் அறையில் அலைமோதினார்கள். அறையின் மத்தியில் நின்றபடி அவன் புன்னகையுடன் பேசினான். ஆட்டோகிராஃபுகளில் கையெழுத்திட்டான். நூற்றுக்கணக்கான அந்நியர்களிடம் பொறுமையுடன் மரியாதை காட்டி பேசினான். என ஞாபகம் இருக்கிறதா என்று யாராவது கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். எங்கேயோ பார்த்து மாதிரி இருக்கிறது என்று பதிலளித்தார். அந்த மாதிரி சமயங்களில் சர் தாமஸ் பீச்சாம் என்ற இசைக்கலைஞரை பற்றி அவனுக்கு ஞாபகம் வரும். என்னை நினைவிருக்கிறதா என்று யாரேனும் கேட்டால், ஓ தாராளமாய், உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார் என்று திருப்ப கேட்பது அவர் வழக்கம். வந்தவர் அதில் மகிழ்ந்து போய் தன் தந்தையை பற்றி சொல்லத் தொடங்குவார். ஒரு முறை ஒரு இளம்பெண் அவரிடம், ஒரு கச்சேரி பிரமாதம், என்ன ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டால், தாராளமாக, உங்கள் அப்பா எப்படி இருக்கிறார், இப்போது என்ன பண்ணுகிறார் என்று கேட்டார். ஓ, அப்பா சௌக்கியமாக இருக்கிறார், இப்போதும் இங்கிலாந்து அரசராகத்தான் இருக்கிறார் என்றாலாம் அந்த பெண். பிலிப் ஆட்டோகிராஃப் நோட்டுகளில் கையெழுத்திட்டபடி வழக்கமான பாராட்டுரைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். சங்கீத தேவதையே வந்த மாதிரி இருந்தது. நான் அப்படியே நெகிழ்ந்து விட்டேன். இந்த நோட்டிலும் ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கள், இது என் அம்மாவுக்காக, அவள் உங்களுடைய பயங்கர விசிறி. ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட பிலிப் தலை நிமிர்ந்தான். அரைவாசலில் அவனை பார்த்தபடியே லாரா நின்றிருந்தாள். அத்தியாயம் 48. பிலிப்பின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. லாராவை கண்டதும் சூழ்ந்திருந்த கூட்டத்தினிடம் மலையுங்கள் என்று சொல்லிவிட்டு நேரே அவளை நோக்கி வந்தான். அவள் கைகள் ஆசையுடன் பற்றி கொண்டான். என்ன சந்தோஷமான ஆச்சரியம்! இங்கே ஆம்ஸ்டர்டாமில் என்ன சார்? எச்சரிக்கையாக பேசு என்று தனக்கு தானே சொல்லி கொண்டாள் எல்லாரும். இங்கே ஒரு பிஸ்னஸ் வேலையாக இருந்தது, வந்தேன். உங்கள் கச்சேரி இருப்பதாக தெரிந்தது, அப்புறம் வராமல் இருக்க முடியுமா என்றாள். பரவாயில்லை, சமாளிப்பதாக சொல்லிவிட்டோம் என்று நினைத்துக்கொண்டு, இன்று நீங்கள் பிரமாதமாக வாசித்தீர்கள் பிலிப் என்றாள். தேங்க்யூ. யாரோ ஆட்டோகிராஃப் நோட்டை வந்து நீட்டினார்கள். அதில் கையெழுத்திட்டு விட்டு, இன்று இரவு உனக்கு ஒழிவிருந்தால். ஓ, ஒழிவுதான் என்று சட்டென கூறினாள் லாரா. லீட்ஸ்ட்ராப் என்னும் இடத்தில் இருந்த பாலி ரெஸ்டாரண்ட்டில் அவர்கள் உணவு அருந்தினார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததுமே சாப்பிட்டு கொண்டிருந்தவர்கள் எழுந்து நின்று கைதட்டி வரவேற்றார்கள். இதுவே அமெரிக்காவில் இருந்ததால் இந்த வரவேற்பு தனக்காக இருந்திருக்கும் என்று லாராவுக்கு தோன்றியது. என்றாலும் பிலிப்பின் அண்மையில் இருப்பதென்றே அவளுக்குள் ஒரு கதகதப்பை ஏற்படுத்தியது. தாங்கள் இங்கே வந்தது எங்களுக்கு பெரும் கௌரவம் மிஸ்டர் பிலிப் என்று கூறிய வண்ணம் ஹோட்டல் நிர்வாகி அவர்களுடைய மேஜைக்கு அழைத்து சென்றார். தேங்க்யூ. உட்கார்ந்த பின்னர் லாரா சுற்றுமுற்றும் நோக்கினாள். அவ்வளவு பேரின் கண்களும் பிலிப்பின் முகத்தையே ஆசையுடன் மொய்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. இவர்கள் அத்தனை பேருக்கும் உங்களிடம் எவ்வளவு மோகம் என்றான். அவன் தலையசைத்தான். அவர்கள் மோகிப்பது என்னையில இசை, நான் அதை சுமந்து வரும் தபால்காரன், அவ்வளோதான்.
பல காலம் முந்தையே இதை நான் தெரிஞ்சு கொண்டு விட்டேன். இளம் பிராயத்தில் கொஞ்சம் அகந்தையுடன் நான் இருந்தபோது ஒரு முறை பியானோ வாசித்து முடித்தேன். பயங்கரமான கைதட்டல் இருந்தது. நான் அவையினருக்கு குனிந்து வணக்கம் செலுத்தினேன். பெருமையுடன் புன்னகை செய்தேன். அப்போது இசை நிகழ்ச்சி நடத்திய கண்டக்டர் இசைக்குறிப்பு கொண்ட காகிதத்தை தன் தலைக்கு மேலே உயர்த்தி காட்டினார். அவர்கள் கரகோஷம் செய்வது உண்மையில் இசை மேதை மோட்சாட்டுக்கு தான் என்பதை அவையினருக்கு ஞாபகப்படுத்தினார். அந்த பாடத்தை நான் என்றைக்குமே மறந்தது கிடையாது. ஒரே சங்கீதத்தை திருப்பி ஒவ்வொரு ராத்திரியும் வாசிப்பது உங்களுக்கு சலிப்பாக இல்லை? இல்லை, ஏன்னா எந்த 2 நிகழ்ச்சியும் ஒரே மாதிரி இருக்காது. இசை ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அதை நடத்தும் கண்டக்டர் வெவ்வேறாக இருப்பார். ஆர்கெஸ்ட்ரா வெவ்வேறாக இருக்கும். விரிவான டின்னருக்கு ஆர்டர் கொடுத்த பிறகு ஃபிலிப் சொன்னார், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பரிபூர்ணமாக அமைய வேண்டும் என்பது தான் நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் முழுக்க வெற்றியான நிகழ்ச்சி என்று எதையுமே சொல்ல முடியாது. காரணம், சங்கீதம் என்பது மனிதர்களாய எங்களை காட்டிலும் உயர்வான விஷயம். இசையமைத்தவர் மனசில் என்ன நினைத்திருந்தாரோ அதே ஒலியை திரும்ப கொண்டு வர ஒவ்வொரு முறையும் நாங்கள் சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு திருப்தி ஏற்படுதே இல்லையா? இல்லை என்று அவன் மேலும் விளக்கி கொண்டிருந்த சமயம் உணவு வந்தது. இந்தோனேஷியா விருந்து, எக்கச்சக்கமான ஐட்டங்கள். ஐயோ, இவ்வளோ யார் சாப்பிட்றது என்று லாரா சிரித்தாள். இந்த ஊர்க்காரர்கள் பகாசுரர்கள், நன்றாக சாப்பிடுவார்கள். பேசியபடி அவளை பார்த்தான் ஃபிலிப். அவளை விட்டு கண்களை அகற்ற முடியவில்லை. அவளுக்கு அருகில் உட்கார்ந்திருப்பது அவனுக்கு ஒரு சிறுபிள்ளைத்தனமான சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. பல அழகிய பெண்களுடன் அவனுக்கு தொடர்பு இருந்தது உண்டு. ஆனால் லாராவை போல ஒருத்தியை அவன் இதுவரை பார்த்தது கிடையாது. இவள் பலசாலியாக இருக்கிறாள், அதே சமயம் பெண்மை நிறைந்தவள். தன் அழகை பற்றி கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாளா? இல்லை. அவளுடைய கரகரப்பான குரலில் இருந்த செக்ஸியான கவர்ச்சி அவனுக்கு பிடித்திருந்தது. உண்மையில் இவளுடைய ஒவ்வொரு அம்சமும் எனக்கு பிடித்திருக்கிறது என்று தன்னோடு ஒப்புக்கொண்டான். அடுத்த போல் எந்த ஊருக்கு போகிறீங்க என்று லாரா கேட்டான். நாளை தினம் மிலானில் இருப்பேன். பிறகு வெனிஸ், வியன்னா, பாரிஸ், லண்டன், கடைசியில் நியூயார்க். உல்லாசமான பிரயாணம்தான். ஃபிலிப் சிரித்தான். உல்லாசம் என்று சொல்ல முடியாது. 50 விமானங்களில் பயணம், புதிய ஹோட்டல்களை, ராத்திரிகளில் ரெஸ்டாரண்ட் சாப்பாடு, பியானோ வாசிக்கிறோங்கிற சந்தோஷத்தில் இதையெல்லாம் மறந்துடுறேன். எனக்கு பிடிக்காதது இந்த ஸ்மைல் ப்ளீஸ் சமாச்சாரம் தான். அது என்ன? எப்போது பார்த்தாலும் ஏதோ கண்காட்சி பொருள் மாதிரி நிற்க வேண்டியிருப்பதை சொல்கிறேன். யாரோ சம்பந்தம் இல்லாதவர்களெல்லாம் பார்த்து புன்னகை செய்ய வேண்டும். நம் வாழ்க்கையை அந்நியர்கள் மத்தியில் வாழ வேண்டியிருக்கிறது. அது எப்படிப்பட்ட வேதனை என்று எனக்கு தெரியும் என்றால் லாரா மெதுவான குரலில். சாப்பாடு முடியும் சமயம் ஃபிலிப் சொன்னான், இந்த பாரு, ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சி முடிந்த பிறகு எனக்கு உடம்பும் மனசும் முடுக்கி விட்ட மாதிரி விரைப்பாக இருக்கும். அதை தளர்த்தி கொள்ள வேண்டும். கொஞ்ச நேரம் ஏறி படகுல போகலாமா? ஓ, தாராளமா. அவர்கள் ஒரு படகில் ஏறிக்கொண்டார்கள். வானத்தில் அன்று நிலவில்லை, ஆனால் ஆயிரக்கணக்கான விளக்குகள் நகரெங்கும் கண் சிமிட்டின. ஏரியில் செல்வது ஒரு மாய வலைக்குள் இருப்பது போல இருந்தது. படகின் ஒலிபெருக்கிகள் 4 மொழிகளில் தாங்கள் போகும் இடங்களை வர்ணித்துக் கொண்டிருந்தார்கள். நூற்றாண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட மாளிகையையும் புராதனமான சர்ச்சுகளின் ஸ்தூபிகளையும், ஏரிகளில் மொத்தமும் உள்ள 1200 பாலங்களையும், கரையோரங்களில் ஓங்கி உயர்ந்த மரங்களையும் பற்றி அவை விவரித்தன. ரொம்ப அழகான நகரம் இது என்றாள் லாரா. இதுக்கு முன் இங்கே வந்தது இல்லையா? இல்லை. பின்ன பிஸ்னஸ் விஷயமாக வந்ததா சொன்னியே? மனதை தைரியப்படுத்தி கொண்டாள் லாரா. இல்லை, பிஸ்னஸ் விஷயம் எதுவும் இல்லை. அவளை குழப்பத்துடன் பார்த்தான் ஃபிலிப். ஆனால் நீ உங்களை பார்க்குறதுக்கு தான் ஆம்ஸ்டர்டாமுக்கு வந்தேன். அவன் உள்ளத்தில் ஒரு இன்ப சிலிர்ப்பு பிறந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது. உங்களிடம் இன்னொன்றும் நான் ஒப்புக்கொள்ள வேண்டும். எனக்கு சாஸ்திரிய சங்கீதத்தில் அக்கறை உண்டு என்று சொன்னேன் அல்லவா? அது உண்மையில்லை. ஃபிலிப்பின் தொட்டோரத்தில் ஒரு புன்னகை பிறந்தது. எனக்கு தெரியும். லாரா அவனை திகைப்புடன் நோக்கி, தெரியுமா? ஆமாம், உனக்கு சங்கீத பாடம் சொல்லி தந்த ப்ரொஃபஸர் மேயர்ஸ் எனக்கு ரொம்ப நாளை சிநேகிதர். என்னுடைய பியானோ இசை பற்றி உனக்கு சுருக்கமாக பாடம் எடுப்பதாக என்னிடம் சொன்னார். என்னுடைய உனக்கு ஏதோ நோக்கம் இருக்கிறது என்று அவருக்கு சந்தேகம். லாரா மென்மையாக சொன்னார், அவர் சொன்னது உண்மைதான். உங்களுக்கு யாரிடமாவது சீரியஸான உறவு உண்டான்னு கேட்குறியா? லாராவுக்கு திடீரென்று ஒரு சங்கடம் உண்டாயிட்டு. இல்லை, நான் எதேனும் தப்பாக சொல்லியிருந்தா? அவள் தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். அடுத்த ஸ்டாப்பில் நாம் இறங்கிக்கலாம் வா. அவர்கள் ஹோட்டலை திரும்ப அடைந்தபோது ஹாவர்டிடமிருந்து ஒரு டசன் செய்திகள் காத்திருந்தன. அவற்றை பிரிக்காமலே பர்ஸுக்குள் அடைத்து கொண்டாள். இந்த கணத்தில் ஃபிலிப்பை தவிர வேறு எதுவும் முக்கியமானதாக தெரியவில்லை அவளுக்கு. ஓ அறைக்கு போகலாமா அல்லது என் அறைக்கா என்று ஃபிலிப் கேட்டான். உங்கள் அறைக்கே போகலாம் என்றாள். அவள் குரலில் ஒரு தாபம் அக்னி போல தகித்து கொண்டிருந்தது. இந்த ஒரு கணத்துக்காகவே தான் வாழ்நாள் பூரா காத்து கொண்டிருந்தது போல இருந்தது அவளுக்கு. தனக்கு ஏதோ ஒன்று இல்லை என்று நினைத்தோமே, அது இதுதான் என்று எண்ணினாள். யார் என்று தெரியாமல் ஒரு அந்நியனை மனசுக்குள் காதலித்து வந்தோமே, அவன் தான். ஃபிலிப்பின் அறையை அடைந்தார்கள். இருவரிடமுமே ஒரு அவசரம் ஏற்பட்டிருந்தது. ஃபிலிப் அவளை தன் கைகளுக்குள் அணைத்து கொண்டு மிருதுவான தாபத்துடன் அவளுடைய ஆன்மாவை தொழாகுகிறன் போல முத்தமிட்டான்.
கடவுளே கடவுளே என்று லாரா முனகினாள். இருவரும் உடைகளை களைந்தார்கள். அந்த அறையின் நிசப்தத்தை குலைக்கிற மாதிரி வெளியே ஒரு இடியின் சப்தம் திடீரென்று கேட்டது. வானத்திலிருந்து கருத்த மேகங்கள் தங்கள் உள்ளாடைகளை பிரித்து மேலும் மேலும் விரித்தன. மெல்லிய மழை விழத் தொடங்கியது. மெதுவாக அமைதியாக ஆரம்பித்து சுற்றிலும் இருந்த வெப்பமான காற்றை வெறியுடன் வருடி கொடுத்தது. பக்கத்து கட்டிடங்களை நக்கி கொடுத்தது. புல்வெளிகளை உறிஞ்சியது. இரவின் இருண்ட பகுதிகளை எல்லாம் முத்தமிட்டது. என்ன உஷ்ணமான மழை! கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்கி கொண்டு தணிந்து மீண்டும் மேகம் பிடித்து தடதடக்கும் புயலாக மாறி ஆக்ரோஷத்துடன் சீறியது. அசுர சக்தியில் அதன் தாளம் வேகம் கொண்டு இறங்கியது. இறுதியில் படீர் என்று ஒரு இடி வெடித்தது. அதன் பிறகு எத்தனை வேகமாக ஆரம்பித்ததோ அத்தனை வேகமாக அவ்வளவு முடிந்துவிட்டது. லாராவும் பிலிப்பும் ஒருவர் அணைப்பில் மற்றவர் கட்டுண்டு கிடந்தார்கள். அவளை பிலிப் இறுக்கி அணைத்திருந்ததால் அவளுடைய இதயத்தின் துடிப்பை கேட்க முடிந்தது. எப்போதோ ஒரு சினிமாவில் கேட்ட ஒரு பாட்டின் வரி அவனுக்கு நினைவு வந்தது. இந்த உலகம் உனக்காகத்தான் நகருகிறதா? ஆம் ஆம் என்று அவன் எண்ணினான். தலை சிறந்த சங்கீத மேதைகள் படைத்த இசை காவியம் இவள். அவளுடைய உடலின் மெல்லிய வளைவுகள் தன்னை நெருக்குவதை அவன் உணர்ந்தான். மீண்டும் தாபம் எழுந்தது அவனுள். பிலிப், அவள் குரல் கரகரத்தது. என்ன, உங்களுடன் நான் மிலானுக்கு வரட்டுமா? அவன் சிரித்தான். ஓ, தாராளமா. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது இப்போது. அவன் மீது அவள் சாய்ந்தபோது அவளுடைய முடிக்கற்றைகள் அவன் வெற்று மார்பில் அலை புரண்டன. மறுபடியும் மழை தொடரும்.